இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திமுக வழக்கறிஞர் வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆதரவுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களாக போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பட்டியலை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் திமுக வழக்கறிஞரான எம்பி வில்சனுக்கு இந்த முறையும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுகவின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக உள்ள எஸ்.ஆர். சிவலிங்கம் மற்றும் கவிஞர் சல்மா ஆகியோரும் திமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மைனாரிட்டி பெண் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சு பயணிச்சா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை தலைமை வழங்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இதை நான் பார்க்குறேன். ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமும் நான் இதை பார்க்குறேன். ஏற்கனவே செய்துள்ள ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்படுவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதனிடையே மக்கள் நீதி மய்யம் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு கட்சித் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிட உள்ளதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது. வரும் ஜூன் 19 நடைபெற இருக்கின்ற 6 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளராக தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களை மக்கள் நீதி மய்ய கட்சியின் நிர்வாகமும் செயல்களும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளது. தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள திமுகவின் எம். சண்முகம், முகமது அப்துல்லா, பி. வில்சன், மதிமுகவின் வைகோ, அதிமுகவின் என். சந்திரசேகரன், பாமகவின் அன்புமணி ஆகியோரது பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திமுக கூட்டணியில் 4 உறுப்பினர்களும் அதிமுக கூட்டணியில் 2 உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.